இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது இந்த 2 இமேஜ் தான். இந்த 2 இமேஜில் பாருங்கள் ஒரு ஆன்சர் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இதில் மேக்கப் ஐட்டம்ஸோட நேமாக இருக்கும். ஸோ அந்த ஐட்டம்ஸ் நேம் என்னவா இருக்கும்? ஆன்சர் மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. ஸோ இந்த இமேஜை பாருங்கள், இந்த 2 இமேஜையும் ஒன் பை ஒன்னாக கனெக்ட் பண்ணி பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஒரு ஆன்சர் கிடைக்கும். ஸோ அந்த ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஒரு மேக்கப் ஐட்டம்ஸோட நேமாக இருக்கும். ஸோ மறக்காமல் ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்கள். இதை உங்களால் கண்டிப்பாக கண்டுபிடிக்க முடியாது. ஸோ அப்படி நீங்கள் கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு வாழ்த்துக்கள். ஸோ இது என்ன பொருளாக இருக்கும்? நான் ஒரு குழு கொடுக்குறேன். இது பற்றின மேக்கப் ஐட்டம்ஸோட நேமாக இருக்கும். ஸோ மறக்காம ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்கள். இதை பார்த்தீங்கன்னா ஒரு மேக்கப் ஐட்டம்ஸோட நேம் வரும். ஸோ இது ஆண்களும் யூஸ் பண்ணுவாங்க, பெண்களும் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அது என்ன பொருளாக இருக்கும்? மறக்காம ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் 3 இமேஜ் பார்த்துட்ருக்கீங்களா? இது கொஞ்சம் டஃப்பு தான், இருந்தாலும் கெஸ் பண்ண முடியுதான்னு பாருங்கள். ஸோ பார்க்கலாம் எவ்வளோ பேர் கரெக்டாக கெஸ் பண்ணுறீங்கன்னு. இதெல்லாம் கனெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு ஐட்டம்ஸோட நேம் வரும், அதாவது மேக்கப் ஐட்டம்ஸோட நேம் வரும். ஸோ அது என்னவாக இருக்கும்? இந்த இமேஜை பாருங்கள். ஸோ சிம்பிளாக தான் இருக்கும். ஒன் பை ஒன்னாக கனெக்ட் பண்ணி பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஒரு ஆன்சர் கிடைக்கும். ஸோ அந்த ஆன்சர் என்னவாக இருக்கும்? நான் ஒரு குழு கொடுக்குறேன். இதை பற்றின ஒரு மேக்கப் ஐட்டம்ஸோட நேம் வரும். ஸோ மறக்காம ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு டைம் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஏன்னா இது கெஸ் பண்ணுறது கஷ்டம் தான். ஸோ நீங்கள் இருந்தாலும் நீங்கள் கரெக்டாக கெஸ் பண்ணிடுவீங்க. ஸோ பார்க்கலாம் எவ்வளோ பேர் கரெக்டான ஆன்சரை வந்து கமெண்ட் பண்ணுறீங்கன்னு. இந்த இமேஜை பாருங்கள். 2 இமேஜ் தான் கொடுத்துருக்கேன். சிம்பிள் தான். ஸோ எல்லாராலையுமே கெஸ் பண்ண முடியும். ஸோ மறக்காமல் ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்கள். இது பற்றின ஒரு மேக்கப் ஐட்டம்ஸோட நேம் வரும். ஸோ மறக்காமல் ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்கள். இந்த இமேஜை பாருங்கள். 2 இமேஜ் தான், எல்லாராலையுமே கெஸ் பண்ண முடியும். ஸோ மறக்காமல் ஆன்சர் என்னென்னு கமெண்ட் பண்ணுங்கள்.